ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க் டிசைனர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு போட் நெக் வச்சு ஒரு டிசைன் பார்ப்போம். இந்த டிசைன் ஃபுல்லாகவே என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாகவே த்ரெட்டில் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக த்ரெட்டு வந்து என்னென்னா ரெட் கலர் சாரீ, ரெட்டும் மெரூனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாரீ. நெக்ஸ்ட்டு என்னென்னா பீச் கலரு, அப்புறம் வந்து வெந்தய கலர் அது ஆட் ஆகிருந்தது. அதை வச்சு தான் நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் கொடுத்துட்டு சரி கொடுத்துட்டு த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, குந்தனில் வந்து ரவுண்ட் குந்தன் வச்சு இந்த சைடு வந்து ஃப்ளவர் மாதிரி ஆஃப் ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே சமிக்கி வச்சு லவங்கம் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து திலகம் ஷேப் வந்து இது திலகம் ஷேப் வந்து குந்தனில் வந்து திலகம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இப்போ பண்ணியிருக்கேன். அந்த குந்தன் வந்து சைஸ் வந்து ஃபோர் சைஸ். அந்த சைஸ் வச்சு இந்த சைடு அந்த சைடு ஒன்று வச்சு ஃபுல்லாகவே லவங்கம் ஸ்டிச்சு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து 4 mm பீட் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஃப்ளவரில் வந்து கட் பீட் கொடுத்துட்டு 3 mm பீட் வச்சுருக்கேன். இப்போ ஓவரால் நெக் பாருங்கள். நெக்கு இந்த டிசைன் தான் பண்ணியிருக்கேன். சாரியில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இருந்தது, அந்த ஃப்ளவரையே அப்படியே காப்பி பண்ணி இதில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு நடுவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குந்தன் வச்சுட்டு ஃபுல்லாகவே சமிக்கி ஃபுல்லாகவே ரவுண்ட் மாதிரி கொடுத்துட்டேன். ஒன்று வந்து த்ரெட்டு லவங்கம் ஸ்டிச் வச்சுட்டு அப்புறம் கட் பீடில் 3 mm பீட் வச்சுருக்கேன். அது ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் குந்தன் வச்சுட்டு அதை சுற்றி த்ரெட்டால் திலகம் ஷேப் பண்ணியிருக்கேன். அந்த சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து பீச் கலர், இது வெந்தயம் கலர், அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஓவரால் நெக் பாருங்கள். நெக் பார்ப்போம். ஃப்ரண்ட் நெக்கில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கட் பீட்டில் வந்து ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் குந்தனில் வந்து திலகம் ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு அந்த சைடும் கொடுத்துட்டு 4 mm பீடு 2 வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லவங்கம் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். சமிக்கி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ளவர் அது மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே ஓவராலாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்லீவ் போர்ஷன் பாருங்கள். ஸ்லீவ் போர்ஷனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்லீவ் பார்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், சரி கொடுத்துட்டு த்ரெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த கட் பீட்டில் வந்து வி போர்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து 3 mm பீடு, அந்த நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, அந்த சைடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குந்தன் திலகத்தில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளவர் சாரியில் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஃப்ளவர், அதே ஃப்ளவரை வந்து ஃபுல்லாகவே ஸ்லீவ் போர்ஷனுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பீச் கலர், இந்த சைடு வந்து வெந்தய கலர், சாரீ வந்து இது மாதிரி மிக்சபிளாக இருந்துச்சு, அதனால தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.